இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை பணியார சட்டியில் ஒவ்வொரு பணியார குழியிலையும் ஊற்றிக்கலாம். சத்து மாவு வாழைப்பழம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மிக்சியிலேயே அரைச்சி மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைனா வெளியில் மட்டும் செவந்து போயிடும், உள்ளர சரியாக மாவு வேகாது. கட்டாயமாக மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான சத்து மாவு பணியாரம் ரெடி.